ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே இருக்க 3 டேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்க போகிறோம். சும்மா இப்போ வந்து பேசிக்காக தான் கொஞ்சம் வாங்க போகிறோம். அது வந்து நம்ம வளர்க்குறதுக்காக வாங்குகிறோம். என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன அசசரிஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு குளத்தூர் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் பார்ப்போம், அசசரிஸ்லாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் விடோஸ் வந்து வாங்கியிருக்கோம். 10 பீஸ் இருக்கும். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இது 10 பீஸ் வந்து 100 ரூபா. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடையாது. நான் வேறு ஒருத்தருக்கு வாங்கினேன். குளத்தூருக்கு போனதுனால நம்ம வந்து அவங்க கேட்டாங்க, வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். இது 100 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் கொஞ்சம் வாங்கினேன். எனக்கு தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீமேலு 3 மேல் இருக்குது. 4 மேல் இருக்குது, சாரி 8 பீஸ் இருக்குது. இதில் 180 ருபீஸ். இது ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அத்தாடி போகும்போது வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மேலு 4 ஃபீமேல் இருக்குது. 8 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். இது வந்து நம்ம மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட அந்த இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்கோம் அந்த டேங்குக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா அசாசின் ஸ்னெயிலு. இது வந்து 2 பீஸு. இது வந்து 40 ரூபா அசாசின் ஸ்னெயிலு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் வந்து 3 பீஸ் எடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரிசில் நோஸ் பிளாக்கோ ஆல்பினோவில் ஒன்று இருக்குது. ஒயிட்டில் ஒன்று இருக்குது. சரியா தெரில. இப்போ அந்த பிளான்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது 3 தான். இது 3 வந்து நான் போட போகிறேன். பிளான்ட்ஸ் தான் எதுவும் வாங்கலை இப்போதைக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்குக்கு இந்த பேரட் வந்து வாங்கியிருக்கேன். பிளாட்டினம் போலார் பேரட் வந்து ஒரு 4 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே வந்து 170 சம்திங் நினைக்கிறேன். ஆமாம், இது ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. இது பிஸ்னஸ் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா 120. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 180 வந்தது. 3 பீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன், நமக்கு தேவைப்படும். நான் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்போர்ட்டர் ரோலு. இது வந்து ஒரு ரோலாகவே வாங்கிட்டேன். நான் கொஞ்சம் தான் தேவை, இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு வந்து வாங்கிட்டேன். மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, அதனால் மொத்தமாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ நாய்ஸ் ஏர் பம்புன்னு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு இது வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது சவுண்ட்லாம் எப்படி வருது அது பார்க்குறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த டேங்குக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வாங்கியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும் அந்த டேங்குக்கு. ஏர் இன்லெட்டு தான், ஏர் இன்லெட்டு. இது வந்து அவுட்லெட்டு. இந்த பயோபால்ஸும் கொடுத்துருக்காங்க. இது உள்ள நடுவில் சென்டரில் இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அங்கே போடுறதுக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஏர் மோட்ரு வந்து வாங்கியிருக்கேன். இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஷேப்பே பாருங்கள் எப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக எத்தனை வாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை வாட்டுன்னு 5 வாட்டு மோட்ரு. இது சவுண்ட் எப்படி வரும்னு தெரில, வாங்கிட்டேன். போட்டு பார்த்தா தான் தெரியும் சவுண்ட் எப்படி வருதுன்னு. ஆர்எஸ் பிராண்ட். இது ப்ளூ பெட் பிராண்டு.
அதுக்கப்புறம் சிலிக்கான் பேஸ்ட்டு கொஞ்சம் வாங்கினேன், ஒரு 3 பீஸு. அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ புதுசாக வந்திருக்குது. ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த லைட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு தான் வாங்கினேன். ஃபுல்லி சப்மர்சிபிள்னு போட்டுக்குது. சப்மர்சிபிளாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து நான் போட்டு பார்க்கலாம் இப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்? இது வந்து ஒயிட் கலர்னு நினைக்கிறேன். இது வந்து ஒயிட் கலரு. இது கலர் எப்படி மாற்றுறது? இது இந்த சுவிட்ச் இருக்குது. கலரே மாறலையே, ஒரே கலர் தான் போடுது. அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு அவங்களுக்கு அந்த ஃபுட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் புதுசாக வாங்கலை. இப்போ வந்து நான் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த லைட் வந்து போட்டேன். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஒன் கலரு. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான். ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொசு முட்டை போட்டு ஃபுல்லாக கொசு புல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் தான் போலார் பேரட் விட போகிறோம். அதாவது மீன் வந்து விடலைன்னா இந்தமாரி தான் ஆகும். கொசு முட்டை போட்டு இந்த கொசு புழுலாம் வரும். இப்போ நம்ம மீன் விட்டோன்னா அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம் மீன். அதுக்கப்புறம் நம்மளோட டேங்க், இந்த டேங்கில் செட் பண்ணிவிட்டேன். ஃபில்டர் ரன் ஆகிட்டுருக்கு. அது அந்த ஒரு மோட்டர் ரெண்டுத்துக்கும் இதுக்கே போட்டேன். இந்த செட்டப்ஸு மீன்லாம், இந்த இறந்து போன மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயில் சாப்பிட்றோம். சில மீன்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் செத்து போன மீன் தான். ஒரு 3-4 மீன் செத்து போச்சு. மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இது பேர் வந்து கில் ஃபிஷ்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் அப்போயே பார்க்கும்போது கில் ஃபிஷ் தான் நினச்சேன். ஆனால் நம்ம ஊரில் கில் ஃபிஷ்ஷு எப்படி வரும்? ஆனால் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கில் ஃபிஷ் தான். இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஃபில்ட்ரு தான் போட்டுக்கிறோம். போதும் இந்த டேங்குக்கு இந்த ஃபில்ட்ரு. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து விட்டுடலாம். பரவாயில்ல, இந்த செட்டப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் சும்மா செட் பண்ண இதை ஓரளவுக்கு ஓகே தான். லைட் போடுறதுனால இப்போ அந்த இலைலாம் வந்து எதுவுமே சாவலை. எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். சிலது செத்துச்சு, ஆனால் வளருது பாருங்கள். கொஞ்சம் பச்சை பச்சையாக, ஒரு இலை மட்டும் கொஞ்சம் தனியாக பச்சை பச்சையாக இருக்கும் பாருங்கள், வளருது. சரி, ஓகே. இதுக்கு வாங்கிட்டு வந்த மீன்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் விட்டுடலாம். அசாசி ஸ்னெயிலு, ரேமு, பிரிசில் நோஸ் பிளாக்கோ ஒயிட் கலர் வந்து நம்ம வந்து இந்த டேங்கில் விட போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் அக்வாவில் வாங்கினது. இது வந்து அந்த பிஎன்பி அக்வாட்டிக் அங்கே வாங்கினது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடையில், அதாவது பாக்கெட் ஃபிஷிங் போட்டு விற்பாங்களே, அங்கே வாங்கினது. இது ரெண்டும். இது வந்து 180, இது வந்து 100. இது வந்து 170 ருபீஸ். இது வந்து ஒன்று ஒரு ரேட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசாசின் ஸ்னெயில் எடுத்து விட்டுடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின் ஸ்னெயில். இது வந்து செத்து பொண்டு சாப்பிடும், அழுகி சாப்பிடும். வேறு எதனா ஸ்னெயில் வந்தால் கூட போட்டு தள்ளிட்டு இவர் உயிரோட இருப்பார். இது 2 வாங்கினேன். ஒன்று 40 ரூபாய். இது அடுத்து ரேமு. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து சாஃப்ட் வாட்டர் தான். ஹார்ட் வாட்டருக்கு தாங்குமான்னு தெரில. ஆனால் நம்ம மேலே இருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தாங்குது. அதே எடுத்துன்னு வந்து விட்டுருவேன். இப்போ நான் மேலே கப்பீஸ்லாம் எடுக்கிறேன்ல, அப்போ போய் எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். நான் அதே இது கூட விட்டுருவேன்.
ஸ்னெயில் ஆக்டிவேட் ஆக பாருங்க, நகர்ந்து போகிறாங்க. அது எப்படி ரூட் மாரி போட்டுன்னு போகுது பாருங்க, ஃபன்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் இது நல்லா ப்ளூ கலரில் வரும். அது ஆக்சுவலாக எதுக்கு 3 வாங்கினேன்னா, இது வந்து எது மேல் எது ஃபீமேல் தெரியாது எனக்கு, அதனால் ஒரு 3 வாங்கிட்டேன். 3மே மேலாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எதுனா ஒரு மேல் எதுனா ஒரு ஃபீமேல் இருந்தால் அது பேர் ஆகிக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இந்த செட்டப்புக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் 3 பீஸ் இருக்குது. ஜூம் ஆகலை, பின்னாடி தான் ஜூம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க விட்டோடனே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. நீமோன் படத்தில் பார்ப்பீங்களா, கீழ் நோக்கி நீந்துங்க, கீழ் நோக்கி நீந்துங்க, அதே மாதிரி நீந்துது பாருங்க, கீழ் நோக்கி நீந்துங்க. ஃபன்னு இது நல்லா. ஒயிட்டு ஒன்றுமே தெரில, 3 தான் இருக்குது. இன்னும் இது இங்கேயே இருக்காரு. பிளாட்டினம் பேரட் நாலு. இப்போ நம்ம அந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை போட்டிருக்குல்ல, கொசு முட்டை போட்டு இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஆனால் ஒயிட் சாண்டுக்கு ஒயிட்டு சரியாக தெரில, நம்ம பிளாக் பேக்ரவுண்டுக்கு இது நல்லா இருக்குது. அப்போ இது வந்து ஒயிட்டு சேண்ட் போடக்கூடாது, பிளாக் சேண்ட் தான் போடணும், இல்லை வேறு என்ன ரெட் கலர் சேண்ட் அதெல்லாமே போடணும். அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இவங்கள நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஆனால் நம்மளுக்கு வாங்கலை, வேறு ஒருத்தருக்கு வாங்கினேன். இவங்களும் அப்படி தான் நீந்துறாங்க பாருங்களேன். சரி விட்டுடலாம். இதுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் எனக்கு இந்த ஃபிஷ்ஷில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பத்து இருக்குதா பார்ப்போமா? 3, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. நோ ப்ராப்ளம், 10 மீன் இருக்குது. அங்கே பாருங்கள், போலார் பேரட் சாப்பிடுது பாருங்கள். நான் சொன்னேன்ல சாப்பிடுன்னு, அப்போனா அதுங்க இப்போ எவ்வளோ பசியில் இருக்குது பாருங்கள். ஒன்றுத்தையும் விடாது, எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இதுக்கு தான் வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து மீன் போடணும். ஏன்னா மீன் போடலன்னா அதுமாரி கொசு முட்டை வச்சு புழு வரும். மீன் போட்டால் அது சாப்பிட்றோம், சாப்பிடுது. சரி, ஓகே. சரி, ஓகே கைஸ். இப்போ கப்பீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு. இந்த கப்பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் விட்டுலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஃபாக்ஸ் டெயில் இல்லை, ஃபாக்ஸ் டெயில் இல்லாமல் குட்டி போட்டாலும் அது எப்படினாலும் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது கலரு.
கப்பீஸையும் நான் இப்போ இதிலே விட்டுறேன் எல்லாத்தையும். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கப்பீஸ் விட்டவொடனே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்குது எனக்கு இந்த தொட்டி. இது எல்லாமே இப்போ இது எல்லாமே ஃபீமேல் வந்து இப்படி தான் இருக்கும். மேல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிட்ட போனால் ஜூம் ஆக மாட்டேங்குது. அவங்க ரேம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இப்போ ரேம் வந்து கப்பீஸ் அடிக்குமான்னு தெரில. ஏன்னா வந்து கப்பீஸ் விட்டவுடனே இது 3 வந்து இங்கே வந்து நின்றுச்சு. ஆக்சுவலாக அது 3மே வந்து உள்ளே இருந்ததுங்க. கப்பீஸை விட்டவுடனே அவங்க எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஃபாக்ஸ் ஸ்டைலு இது கொஞ்சம் இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ அந்த மேலே இருக்கிற பிரிசன் நோஸ் மட்டும் இதில் விட்டுட்டோன்னா ஒரு இது முடிஞ்சது. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.